ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மகிழம்மா சமையல். மழை எப்படி பெஞ்சிட்ருக்கு? அதிகமாக மழை பெய்யுது, வெளியே காற்றடிக்குது. வெளியில் கடைக்கெல்லாம் போனால் பார்த்து போங்க, பார்த்து வாங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா வெண்பொங்கல் செய்ய போகிறோம். வெண்பொங்கல் செய்யறதுக்கு ஒரு குக்கரில் நான் 1 டம்ளர் போல் பச்சரிசி, 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்து 3 தண்ணி நல்லா கழுவிட்டு உப்பு தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 3 to 4 விசில்ஸ் விட்டு எடுக்க போகிறோம். அவ்வளோதான். 3-4 விசில் விட்ட பிறகு இப்படி இருக்குது பொங்கல். இப்போ இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துக்கலாம். தாளிப்பு கடாயில் 1 ஸ்பூன் நெய், 1 ஸ்பூன் ஆயில், மிளகு, சீரகம், இஞ்சி போட்டு நல்லா பொரிஞ்சு வருது. பொரிஞ்சு வர நேரத்தில் ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் போல் பெருங்காயத்தூள் போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சூடாக இருக்க பொங்கலில் கொட்டி கிளறினா சுட சுட வெண்பொங்கல் ரெடி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கத்திரிக்காய் பஜ்ஜி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு நான் பார்த்தீங்கன்னா ஒரு 2 தக்காளி அரிஞ்சு போட்டிருக்கேன், வெங்காயம் 2 பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய், பூண்டு ஒரு 5-8 பல்லு பூண்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 8 பல்லு பூண்டு, ஒரு 50 கிராம் துவரம்பருப்பு, தேவையான அளவு கத்திரிக்காய். நம்மளுக்கு எவ்வளோ கத்திரிக்காய் தேவையோ அவ்வளோ கத்திரிக்காய் எடுத்துக்கலாம். இது கூட ஒரு ஸ்பூன் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூனு, சாம்பார் பொடி 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். தேவையான அளவு தண்ணி, தண்ணி, உப்பு போட்டு ஒரு 3-4 விசில் நல்லா கலந்து 3-4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 4 விசில் விட்டு எடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. இதில் கொஞ்சம் தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம இதை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். தண்ணி வடித்தாச்சு. தண்ணி வடிச்சிட்டு இப்போ நல்லா மசிச்சு எடுத்துக்கணும். நல்லா மசிச்சாச்சு. மசித்த பிறகு நம்ம எடுத்து வச்சுருந்த தண்ணியை இது கூட சேர்த்து ஊற்றிக்கணும். இப்படி தான் இருக்குது. தேவையான அளவு தண்ணி. இது நான் மதியம் சாப்பாட்டுக்கும் சேர்த்து வச்சாச்சு. இப்போ இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துக்கலாம். தாளிப்பு கடாயில் கொஞ்சம் போல் எண்ணெய், தேவையான அளவு 2 ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சம் ஜீரகம், கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை ஒரு கொத்து, பெருங்காயம் போட்டு தாளிச்சு இறக்குனா சுட சுட கத்திரிக்காய் பஜ்ஜி ரெடி. சாப்பாடு, பொங்கல், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே இது செட் ஆகும்.